ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் என்னோட குட்டி பசங்க 2 பேரோட வீக்கெண்ட் ஹாபீஸ் தான் பார்க்க போகிறோம். வீக்கெண்ட்னாலே மோஸ்ட்லி எங்கேயாவது வெளியில் அழைச்சிட்டு போகிறது பசங்களை டைம் இருக்கும்போது. மோஸ்ட்லி 2 டேஸ் லீவ் வந்தாலே சரி தான். இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே வேறு இன்றைக்கி. ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 2 நாள் லீவ் இருக்கவும் பசங்களை எங்கேயாவது திருவாரூருக்குள்ளே கோயில் தான் நிறையா. ஆனால் அங்கே பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஒரு பார்க் இருக்குது, அங்கே போவோம். அப்படி இல்லைன்னா எதுவும் பர்ச்சேஸ், வீட்டுக்கு தேவையான திங்ஸ், காய்கறி இல்லை சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி போவோம். அந்த மாதிரி போகும்போது இன்றைக்கி பசங்களுக்கு வந்து பெயிண்டிங்க்கு நான் கேட்கும்போது இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு பெயிண்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. இது உங்களுக்குலாம் முன்னே தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் உண்டு. எனக்கு வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் கிட்ஸ்க்கு வாங்கி கொடுக்குறேன். ஒரு 4 கலெக்ஷன் வாங்கினோம். பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அதை அவங்களே செலக்ட் பண்ணிட்டாங்க. நிறையா கார்ட்டூன்ஸ்லாம் இல்லை, செலக்டடாக தான் ஒரு 4-5 டிசைன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. இதில் அவங்களே கலர்ஸும் சேர்த்து கொடுத்துட்றாங்க. அதில் ஒரு டூத் பீக் மாதிரி ஒரு சின்ன குச்சி அந்த கலர் அடிக்க. இது வந்து பெரிய பையன் தன்வந்தோடது. அந்த ஸ்டிக்கர் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும், அதை உரிச்சிட்டு அவங்க கொடுக்குற அந்த பவுடரை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். கரெக்டாக அந்த கம் இருக்கிற இடத்துல அது அழகாக ஒட்டிக்குது. மீதி இருக்கிற பவுடரை வந்து நம்ம தட்டி எடுத்துடணும். இப்படி இந்த பாருங்க, கொட்டவும் அழகாக வந்துருச்சு. 2 பேரும் ஒரு மணி நேரம் அழகாக உட்காந்து வாங்கிட்டு வந்தோன்னே செஞ்சிட்ருந்தாங்க. இன்றைக்கி ஒன்று தான் செய்யணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒன்று தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன், அதெல்லாம் இன்னொரு நாள் செய்யலாம் அப்படின்னு. நமக்கு கொஞ்ச நேரம் ரெண்டும் அடிச்சுக்காமல் பிடிச்சிக்காம ஏதோ ஒரு வேலையை பார்த்தாங்கன்னு நாம் ஃப்ரீயாக உட்காந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. பசங்களுமே நல்லா இன்ட்ரெஸ்டடாக யோசித்து எப்படி பண்ணலாம், என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னு தனியாக இண்டிவிஜுவலாக அவங்களே யோசித்து அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு பெரியவனோடது ஃபுல்லாக காமிச்சிடுறேன். அடுத்து சின்னவன் என்ன பண்ணாங்கிறத காமிக்கிறேன். ஜிஷ்வந்து பெரியவன் தன்வன் தான் அடிச்சிட்ருக்கான். அவங்களே செஞ்சுட்டாங்க, எந்த ஹெல்ப்பும் கேட்கல. சிசர்ஸ் மட்டும் கேட்டாங்க, ஆளுக்கு ஒவ்வொரு கத்திரிக்கோள், அந்த ஸ்டிக்கரை நோண்டி எடுக்கிறதுக்கு, அப்புறம் கொடுத்த கலர்ஸை கட் பண்ணுறதுக்கு. எல்லாத்தையும் அவங்களே அழகாக உட்காந்து வேலையை முடிச்சிட்டாங்க. ஆனால் என்ன விஷயம்னா, அது முடித்ததுக்கப்புறம் ஹால் ஃபுல்லாக செம குப்பை. அன்றைக்கி தான் கூட்டி தொடச்சி நல்லா மாப் போட்டு வச்சுருந்தேன். திரும்பி நல்லா கலர்ஸ் ஏறிட்டு திருப்பி அதை ஒரு தடவை கூட்டி தொடச்சி எடுத்தாச்சு. ஆனால் நமக்கு என்ன, ஏதோ பசங்க வந்து அடிச்சுக்காமல் பிடிச்சிக்காமல் ஃபோன்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இதை பண்ணாங்களே அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். மோஸ்ட்லி பசங்க வந்து லீவ் நாளில் சைக்கிள் தான் ஓட்டுங்க, வாசலில் ஓட்டிக்கிட்டே இருக்குங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் இருப்போம், அவங்க அப்பா இல்லை நானா, யாராவது வாசலில் நின்று பார்த்துக்குவோம். அதை விட்டு அந்த மாதிரி வெளியில் அழைச்சிட்டு போகுது. அவங்கள மோஸ்ட்லி இந்த ஸ்க்ரீன் டைம் அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக டிவியோ கம்ப்யூட்டரோ ஃபோனோ. இப்போ பாருங்கள், இதில் அந்த பொம்மைக்கு க்ரீன் கலர் காது, கண்ணாடி, காரில் கொஞ்சம் கலர்ஸ்லாம் அடித்தாச்சு. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிருக்காங்க. ஃபேஸ்க்கு ஒயிட் கலர் எல்லாமே அடிச்சிருக்காங்க. இதில் ஒரு சிம்பிளான விஷயம் இருக்குது, நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இது ஒவ்வொரு கலருமே கொஞ்சம் கிளிட்டரிங்காக இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்கள். அதனால தான் கொஞ்சம் கிட்டக்க போய் எடுத்திருக்கேன் நான் வீடியோ. லைட்டு ஷேட்லாம் அடித்தா லைட்லாம் அடித்தா கொஞ்சம் கிளிட்டரிங்காக இருக்க மாதிரி இருக்குது. எட்டிலேருந்து பார்த்தா ஒன்றும் தெரியல, கிட்டக்க போய் பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கு நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்க கலர்ஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை க்ரியேட்டிவாக நம்ம வேறு எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கும் கலர் வேறு எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த குட்டி குட்டி எல்லோ கலர் பேப்பர் ஒட்டியிருக்கிறத நம்ம உரித்து எடுத்துட்டோம்னா அதில் கம் இருக்குது கீழே. பெரிய பையன் முடிச்சிட்டான், ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு பெயிண்டிங்கு. இதை எடுத்து நான் செவுத்துலேயே மாட்டி வச்சுட்டேன் வீட்டில் ஒரு இடத்துல. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் கலர் காம்பினேஷன். அவனாக யோசித்து தான் செஞ்சான். சின்னதாக ஒரு குட்டியோண்டு ஸ்டாம்ப் சைஸ் ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க மாடலுக்கு, நம்ம அது மாதிரி அடிச்சுக்கலான்ட்டு. ஆனால் அதை பண்ணலை. இது என்னோடய 2வது பையன். அவன் வந்து அந்த ஃபிஷ்ஷு அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு அதே மாதிரி ஒன்று கிடச்சிது, அதில் தான் அவன் கலர் போட்டுட்ருக்கான். அவனாக யோசித்து அவனுக்கு தெரிஞ்ச கலர்ஸ்லாம் அவனாவே சிசர் வச்சு அந்த ஸ்டிக்கர்லாம் எடுத்துகிட்டு
ஒரு டெஸ்க்கை எடுத்து வச்சு அவன் கலர் அவனே அடிச்சிட்ருக்கான். அந்த குட்டி குட்டி பாக்கெட்லேருந்து கொட்டுறதுக்கு அவனுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய கிண்ணம் பவுல் ஒன்று எடுத்து அதில் கலர் பவுடர் எடுத்து எடுத்து கொட்டிட்டு திருப்பி கொட்டிகிட்ருக்கான். பொறுமையாக அழகாக 2 மீன் செஞ்சுட்டான். பாருங்கள், கையாலேயே தேய்ச்சிட்டு திருப்பி கொட்டி வச்சிடுறான். இது வந்து டெஃபினட்டாக கிட்ஸுக்கு வந்து ஒரு நல்ல டைம் பாஸு. அதோட அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம யூஸ்வலாக கையாலேயே வரைஞ்சி கலர் அடித்து அப்புறம் நம்ம பிடிச்சத வரைஞ்சி இது பண்ணுறது. ஆல்ரெடி இவங்க வரைஞ்சி வச்சுருக்குறாங்க, அது ஒரு விஷயந்தான் நமக்கு நெகட்டிவ்னு சொல்லலாம். மற்றபடி இது வந்து ரொம்ப க்ரியேட்டிவான ஒர்க்கு. நாமளே யோசித்து கலர்ஸு அவங்க கொடுத்ததை அடிச்சுக்கலாம். அதோட இந்த கலர் பவுடர் அவங்க கொடுக்கறது இல்லாமல் நம்ம வீட்டில் சில இந்த தானியங்கள் வச்சு பெயிண்டிங் ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம அரிசி, பருப்பு, பச்சை பயிறு அந்த மாதிரி கூட நம்ம இதில் ஒட்டி அழகாக பண்ணலாம். இது ரொம்ப வித்தியாசமாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா நாம் இருந்த காலத்துலலாம் ஸ்கூல் டைம்லலாம் இப்படி இருந்ததே இல்லை. ரொம்ப க்ரியேட்டிவாகவும் இருந்தது. பசங்க வந்து யோசிக்கிற மாதிரி இருந்தது. அவங்க டைம் பாஸ் ஆகும். நமக்கும் கொஞ்சம் ஏதாவது ஒன்று கையில் கொடுத்துட்டு பண்ணுங்க அப்படின்னு சேஃபாக செய்வாங்க. எந்த கட் பண்ணுறது, பிளேடு, வேறு மற்ற விஷயங்கள்லாம் இல்லாமல் அந்த ஸ்டிக்கர் மட்டும் பிக்கிற மாதிரி இருக்குது. அதையுமே சேஃபாக ஹேண்ட்லிங்காக நம்ம சொல்லி கொடுத்துட்டா பசங்க செஞ்சுருவாங்க. அவங்க பாட்டுக்கு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு உட்காந்து செய்கிற மாதிரி இருந்தது. எனக்கு முதல்ல என் பசங்க 2ம் அமைதியாக உட்காந்து அவன் வேலையை இதில் கலர் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு, யாரையும் தொந்தரவு பண்ணாமல். அவங்க அப்பாவும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் அவங்களும் இந்த கலர் ரெடி ஆகுதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்குமே இதை பார்த்தோன்னா நம்மளும் செய்யணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. எனக்கும் கொஞ்சம் இந்த ட்ராயிங்லலாம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஓரளவுக்கு வரைவேன். பசங்க செய்கிறத பார்த்தோன்னே எனக்கும் ஆசை வந்துருச்சு, நாமளும் இந்த மாதிரி செய்யணும்னு. அதனால் எனக்கும் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு டைம் இருக்கும்போது நான் ட்ரை பண்ணுவேன் அதை. நான் ஏற்கனவே வேஸ்ட்டு பொருளில் என்னென்ன ஹேண்ட் கிராஃப்ட் செய்யலாம் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன், என்னோடய ட்ராயிங்லாம். அதெல்லாம் பாருங்கள். எவ்வளோ குப்பை சேர்த்து வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஒன்றும் இல்லை, இந்த இவ்வளோ நேரம் இந்த பசங்க அடிச்சிட்ருக்குது என்ன தெரியுமா? இது ஆக்சுவலாக இது ஒரு கலர் அடிக்கிற இந்த ஸ்டிக்கர் வித்து கலர் பவுடர் வந்து 35 ருபீஸ், 35 ரூபா. இங்கே திருவாரூரில் பஸ் ஸ்டாண்டில் லக்கி ஸ்டோர்ஸ்னு ப்ளவுஸ்க்கு ஆரி ஒர்க்கு, ஸ்டோன்ஸ் வைக்கிற இதெல்லாம் அங்கே கிடைக்கும். அங்கே தான் நான் இதை வாங்கினேன். சின்ன பையன் ஃபுல்லாக முடிச்சிட்டான். அவன் அப்படியே யோசித்து என்னென்னவோ கலர்ஸ்லாம் அடித்து முடிச்சிட்டான். நல்லா வந்திருக்கு. 2 பேரோடது ரொம்ப அழகாக வந்திருக்கு, நல்லாவும் இருக்குது. அந்த பவுட்ரு ஒன்றும் இல்லைங்க, கலர் கோலமாவு தான். நம்ம வாசலில் மார்கழி மாதம் கலர் கோலம் போடுவோம்ல, அதுதான் அந்த பவுட்ரு. அது வந்து நம்ம வீட்லேயே நிறையா கலர்ஸ் இருந்துச்சு, நானும் எடுத்து வச்சுருந்தேன், ஆல்ரெடி ரெடி பண்ணியிருந்தது. அதையும் கலந்து சேர்த்து பசங்க ரெடி பண்ணதையும் சேர்த்து கடையில் கொடுத்தையும் சேர்த்து அடிச்சிட்டாங்க சூப்பராக. அப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க செகண்ட் சாட்டர்டேன்னு சொல்லிட்டு, இண்டிபெண்டன்ஸ் டேன்ட்டு காலையிலேருந்து வீட்டில் இந்த சாஃப்ட் டாய்ஸ்லாம் எடுத்து ஒரு சின்ன ரேக்கில் அழகாக அடுக்கி வச்சுருக்குங்க. இந்த ஒவ்வொரு டாய்க்கும் ஒரு பேர் இருக்குது. இந்த 2 பசங்களும் ஆளுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க ஒவ்வொரு பொம்மைக்கும். மெயினாக பெரிய பையன் தான் அதுக்கு வித்தியாசமான பேரெல்லாம் நிறையா வச்சுருக்கான். இது வந்து ரொம்ப கம்மியான பொம்மைங்க தான் இங்கே இருக்கிறது. இன்னும் வெவ்வேறு இடத்துல அங்கங்கே நிறையா கிடக்கு. இதில் வைக்க முடிஞ்சது அந்த சைஸ் உள்ளே போகிறத வந்து எடுத்து அடுக்கி வச்சுருக்குங்க பசங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சுங்க. இப்படி தான் போச்சு இந்த வீக்கெண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயம் பிடிச்சிருக்கும். உங்கள் வீட்டில் பசங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். வீக்கெண்டில் எப்படி அவங்க டைம் பாஸ் ஆகும், அவங்க ஹாபீஸ்லாம் என்னன்னு சொல்லுங்கள். எல்லா வீடியோஸும் பாருங்கள், நான் போட்டிருக்கிறதெல்லாம். இன்னும் இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸ் என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இது வந்து தனியாக ஒரு அணில் பொம்மை. தேங்க்யூ.